முக்கிய செய்தி. சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் வெளிநடப்பு செய்தது ஏன் என்பது குறித்து ஆளுநர் மாளிகை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் வெளிநடப்பு செய்தது ஏன் என்பது குறித்து ஆளுநர் மாளிகை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவையில் ஆளுநர் ஆர் என் ரவியை பேச அனுமதிக்கவில்லை என ஆளுநர் மாளிகை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் வெளிநடப்பு செய்தது ஏன் என்பது குறித்து ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்திருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவையில் ஆளுநர் ஆர் என் ரவியை பேச அனுமதிக்கவில்லை என ஆளுநர் மாளிகை தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன். ஆளுநர் மாளிகை தரப்பில் என்ன மாதிரியான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அப்புறமே சற்று நேரத்துக்கு முன்பாக தான் நம்ம பார்த்தோம். இந்த ஆண்டினுடைய தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய முதல் கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. ஆளுநர் அவர் வெளிநடப்பு செய்ததையும் இந்த கூட்டத்தொடரையும் அவர் புறக்கணித்ததையும் நம்ம சற்று நேரத்துக்கு முன்பாக பார்த்தோம். இப்ப ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கையானது வெளியே இருக்கிறது. ஏன் ஆளுநர் சட்டப்பேரவையிலிருந்து அவை நிகழ்வுகளை புறக்கணித்து வெளியேறினார் என்பது அதுல ஆளுநர் மாளிகையிலிருந்து கொடுத்திருக்கிற அறிக்கையில மாண்புமிகு ஆளுநருடைய மைக் மீண்டும் மீண்டும் அணைக்கப்பட்டு அவர் தடையின்றி பேச அனுமதிக்கப்படவில்லை. அரசினால் தயாரிக்கப்பட்ட உரையில் பல ஆதாரமற்ற மற்றும் வழி தவற வைக்கும் தவறான கூற்றுகள் இடம்பெற்றுள்ளன. பொதுமக்களை கடுமையாக பாதிக்கிற பல முக்கியமான பிரச்சனைகள் முற்றிலுமாக இந்த உரையிலிருந்து புறக்கணிக்கப்பட்டுள்ளன. மாநிலம் தமிழ்நாடு 12 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்ததாக கூறப்படுகிறது. ஆனா இது உண்மைக்கு வெகு தூரத்துல இருக்கு. முதலீட்டாளர்களுடன் கையெழுத்திட்ட பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எம்ஓயூன்னு சொல்லுவோம், அது ஆவணங்களாக மட்டும்தான் இருக்கு. உண்மையான முதலீடுல அது ஒரு சிறு பகுதி தான் இந்த முதலீட்டு தரவுகளா இருக்கு. தமிழ்நாடு முதலீட்டுகளுக்கான போதிய ஈர்ப்பை இழந்து இருக்கிறத பார்க்க முடிகிறது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை ஈர்ப்பதுல தமிழ்நாடு 4வது இடத்துல இருந்தது. ஆனா இன்றைக்கு 6வது இடத்தை தக்க வைக்கிறதுக்கு போராடி கொண்டிருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல பெண்கள் தொடர்பாக மிக முக்கியமான பிரச்சனைகள் இங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பாற்றல ஒரு மாநிலமாக இருக்கு என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஆண்டில மட்டுமே 20,000 பேர் தங்களை உயிரை தற்கொலை செய்து மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு சுமார் 65 தற்கொலையாக. நாட்டிலேயே வேற எந்த மாநிலத்திலும் இத்தகைய அச்சுறுத்துகின்ற ஒரு நிலை என்பது இல்லை. இந்தியாவின் தற்கொலை தலைநகர் என்று குறிப்பிட்ட வகையில இந்த ஒரு மோசமான நிலைமை உருவாகி இருக்கிறது. இத்தகைய தீவிரமான பிரச்சனை குறித்து இந்த ஆளுநர் உரையில இடம்பெறவே இல்லை. கல்வி தரம் தொடர்ந்து சரிந்து வருகிறது. கல்வி நிறுவனங்களுடைய பரவலான நிர்வாக குறைபாடுகள் காணப்படுகின்றன. 50% மேற்பட்ட கல்லூரிகள்ல பேராசிரியர் பணியிடங்கள் பல ஆண்டுகளாக காலியாக இருக்கிறது. தற்காலிக ஆசிரியர்கள் மாநிலம் முழுவதும் போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. இளைஞர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த ஆளுநர் உரையில முழுமையா புறக்கணிப்பட்டிருக்கு. இதெல்லாம் அவங்க பேசவே இல்லை. பல ஆயிரம் கிராம ஊராட்சிகள்ல பல ஆண்டுகளாக தேர்தல் நடத்தப்படாதனால இந்த கிராம ஊராட்சிகள் செயலிழந்து கிடக்கின்றன. அதனுடைய அரசனுடைய சிறப்பு அதிகாரி தான் கட்டுப்பாட்டுல இருக்கு. கோடிக்கணக்கான மக்கள், அடித்தட்டு மக்கள் ஜனநாயகத்துல பங்கேற்கிற அரசியல் அமைப்பு உரிமையிலிருந்து அவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. இது அரசியல் அமைப்பின் எழுத்துக்கும் ஆவிக்கும் எதிரானதாக, ஆன்மாவிற்கும் அதனுடைய சட்ட அரசியலமைப்புக்கும் எழுத்துக்கும் ஆன்மாவுக்கும் எதிராக இருக்கு. பொதுமக்கள் கிராம பஞ்சாயத்து என்பது மீண்டும் அவர்களுக்கான அதிகாரத்தை கொடுக்கின்ற வகையில வர வேண்டும். பல கோயில்கள் இருக்கு. கோயில்கள்ல அறங்காவலர் குழுக்கெல்லாம் நேரடியாக செயல்படாம இருக்கு. அப்படிலாம் நிறைய இந்த புறக்கணிப்புக்கான வெளிநடப்புக்கான காரணம் என்ன என்பதை ஆளுநர் கூட முழுமையாக பேச முடியல. பல்வேறு துறைகள்ல பணியாற்றும் கீழ்மட்ட ஊழியர்களிடையே கடுமையான அதிருப்தி நிலவி வருகிறத பார்க்க முடிகிறது. தீர்க்கப்படாத அவர்களுடைய நியாயமான கோரிக்கையினால அரசு ஊழியர்கள் விரக்தி அடைந்திருக்காங்க. ஆனா அவர்களுடைய பிரச்சனை குறித்து இந்த ஆளுநர் உரையில குறிப்பிடப்படவே இல்லை. மீண்டும் ஒரு முறை தேசிய கீதம் இந்த அவையில அவமதிக்கப்பட்டிருக்கு. அதனை மதிக்க வேண்டும் என்கிற அடிப்படை அரசியல் கடமை இன்றைக்கு
புறக்கணிக்கப்பட்டிருக்கு என்று தன்னுடைய ஆளுநர் ஏன் அவையிலிருந்து வெளியேறினார், அவர் பேசுறதுக்கு கூட மைக்கு வந்து தொடர்ந்து இடையூறா இருந்திருக்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமாக இருக்கு என்பதையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்ப நீங்க அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்த முழக்கத்தை பார்க்கலாம். சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, தமிழ்நாட்டுல ஜனநாயகம் எங்கே இருக்கு, பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை, அப்படிலாம் கேள்விகளை எழுப்புனாங்க. அதிமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்த அவர்கள் எழுப்பிய அந்த கேள்விகள் தான் ஆளுநருடைய உரை. ஆளுநர் ஏன் புறக்கணிச்சுட்டு வெளில வந்தாருங்கிறது அந்த அறிக்கையிலையும், ஆளுநர் மாளிகையுடைய அறிக்கையிலையும் குறிப்பிட்டிருக்கு. பாமகவுடைய உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்து வந்திருக்காங்க. அவர்களுமே ஆளுநருடைய இந்த வெளிநடப்பு என்பது சரியானதுதான் என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த நடவடிக்கை சரிதான், அவர் எடுத்திருக்க நடவடிக்கை சரிதான். ஏன்னா தமிழ்நாட்டுல தினந்தோறும் கொலைகள், கற்பழிப்புகள் தொடர்ந்து வருவதாகவும் சட்ட ஒழுங்கை காப்பாற்றிய தமிழ்நாடு அரசை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கோம் அப்படின்னு தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உறுப்பினர்கள் இப்ப செய்தியாளர் சந்தித்து தங்களுடைய கருத்தை வெளியிட்டாங்க. அதே போலதான் அதிமுகவுடைய உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்து தங்களுடைய கருத்தை வெளியிட்டாங்க. அவையிலிருந்து வெளிநடப்பு செய்த உறுப்பினர்கள் இன்னும் கருத்தை தீவிரமாக, ஆழமாக, தெளிவாக பதிவு செய்திருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான மிக கடுமையான பிரச்சனைகள் இந்த தமிழ்நாட்டில் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கு. போக்சோ சட்டத்தின் கீழே பாலியல் பலாத்கார சம்பவங்கள் மட்டுமே 53% மேலாகவும், பெண்கள் மீதான பாலியல் தொல்லை சம்பவங்கள் 33% மேலாகவும் அதிகரித்துள்ளது அப்படின்னு ஒரு புள்ளிவிவரத்தை சொல்றாங்க. போதைப் பொருட்களுடைய பரவல் பள்ளி மாணவர்களிடையே ஏற்படுகின்ற, இளைஞர்களிடையே மிக வேகமாக அதிகரித்து வருகின்ற போதைப் பொருட்களுடைய புழக்கம் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கு. ஒரே ஆண்டில 2000 மேற்பட்ட இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக இது மாநிலத்துடைய எதிர்காலத்தையே ரொம்ப ஆபத்துல ஆழ்த்துகிறது. ஆனா இந்த பிரச்சனை குறித்தெல்லாம் பேசாம அலட்சியமாக தவிர்க்கப்பட்டிருக்கிறது. பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும், பட்டியல் சமூக பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளும் அதிகரிச்சுட்டே வருது. இருப்பினும் இது குறித்து முக்கியமா பேச வேண்டிய அவையில தான் பேசணும், சட்டப்பேரவையில தான் பேசணும். அது குறித்தும் ஆளுநர் உரையில இடம்பெறவில்லை என்று குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி ஆளுநருடைய தமிழாக்கத்தை இப்ப வாசிச்சுட்டு இருக்காரு சட்டப்பேரவையுடைய தலைவர் சபாநாயகர். அதுல தமிழ்நாடு அரசனுடைய சாதனைகளை நிறைய சொல்லியிருக்காங்க. நிறைய தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கு, நிறைய மக்களுக்கு உரிமை தொகை உள்ளிட்டவெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு, திட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கு, வேலை செய்யற பெண்களுக்கான விடுதிகள் எல்லாம், தோழி விடுதி எல்லாம் வழங்கப்பட்டிருக்குன்னா அவர் சாதனையா சபாநாயகர் அந்த ஆளுநர் உரையில் இருக்கிற சாதகமான அம்சங்களை பட்டியலிட்டு பேசியிருக்கார் தமிழ்நாடு அரசுடைய சாதகமான. ஆனால் அதனுடைய தமிழ்நாடு அரசுக்கு இன்னொரு முகம் இருக்கு, இன்னொரு பக்கம் இருக்கு. தமிழ்நாட்டில் நிலவர நிலைமைகள் மிக மோசமாக, பேசப்பட வேண்டிய, விவாதிக்கப்பட வேண்டிய, ஆளுநர் உரையில இடம்பெற வேண்டிய கருத்துக்கள் நிறைய இருக்கு. ஆனால் அதையெல்லாம் இடம்பெறவும் இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக தேசிய கீதத்தை முதல்ல இசைக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்திட்டே வர்றோம். அந்த அரசமைப்பு மரபும் கடமையும் மீறப்பட்டிருக்கு. அதனாலதான் ஆளுநருடைய அவை நடவடிக்கைகளை புறக்கணித்து அவர் வெளியேறுகிறார் என்பதை மிக விரிவாக இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. அபிராமி, சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் வெளிநடப்பு செய்தது ஏன் என்பது குறித்து ஆளுநர் மாளிகை தரப்பில் அளித்த விளக்கத்தை குறித்து விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் வெளிநடப்பு செய்தது ஏன் என்பது குறித்து ஆளுநர் மாளிகை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் சட்டப்பேரவையில் ஆளுநர் RN ரவியை பேச அனுமதிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவையில் ஆளுநரின் மைக் மீண்டும் மீண்டும் அணைக்கப்பட்டதுடன் ஆளுநர் பேச அனுமதிக்கப்படவில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவையில் ஆளுநர் RN ரவியை பேச அனுமதிக்கவில்லை என ஆளுநர் மாளிகை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவையில் ஆளுநரின் மைக் மீண்டும் மீண்டும் அணைக்கப்பட்டதுடன் ஆளுநர் பேச அனுமதிக்கப்படவில்லை என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு தயாரித்து கொடுத்துள்ள பல்வேறு தகவல்களுக்கு ஆதாரம் இல்லை எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. உரையில் தவறான தகவல்களும் மக்களை பாதிக்கும் பல முக்கிய பிரச்சினைகளும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த
விளக்கத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 12 லட்சம் கோடிக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன என்ற தகவல் உண்மைக்கு வெகு தூரத்தில் உள்ளது என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வருங்கால முதலீட்டாளர்களுடனான பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் காகித அளவிலேயே உள்ளன எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உரையில் பெண்கள் பாதுகாப்பு பிரச்சினை முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த விளக்கத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகமாக இருக்கிறது. அதை பற்றிய விவரங்கள் எதுவும் அதில் தெரிவிக்கப்படவில்லை எனவும் ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி மாணவர்கள், இளைஞர்களிடையே போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போதைப்பொருள் புழக்கத்தால் இளைஞர்கள் பாதிக்கப்படுவது உரையில் சர்வசாதாரணமாக புறக்கணிக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போதைப்பொருள் காரணமாக ஓராண்டில் 2000த்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தற்கொலை செய்துள்ளனர். அதுவும் அந்த உரையில் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் வெளிநடப்பு செய்தது ஏன் என்பது குறித்து ஆளுநர் மாளிகை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவையில் ஆளுநர் RN ரவியை பேச அனுமதிக்கவில்லை எனவும், சட்டப்பேரவையில் ஆளுநரின் மைக் மீண்டும் மீண்டும் அணைக்கப்பட்டதுடன் ஆளுநர் பேச அனுமதிக்கப்படவில்லை எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உரையில் தவறான தகவல்களும் மக்களை பாதிக்கும் பல முக்கிய பிரச்சினைகளும் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாகவும், தமிழக அரசு தயாரித்து கொடுத்துள்ள பல்வேறு தகவல்களுக்கு ஆதாரம் இல்லை எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அபிராமி, இப்ப ஆளுநருடைய உரை, ஆங்கிலத்தினுடைய தமிழ் மொழியாக்கத்தினுடைய உரைகளே இப்ப ஆளுநர் உரையை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல இந்த அரசனுடைய சாதனைகளான திட்டங்களை மட்டும்தான் இடம்பெற்று அதை சாதனைகளை பெருமிதங்களாக பட்டியலிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஆளுநர் ஏன் அவையிலிருந்து அவை நிகழ்வை புறக்கணித்து வெளியேறினார் என்பதை ஆளுநர் மாளிகையிலிருந்தும் ஒரு பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க. ஒரு நீண்ட நெடிய பட்டியலாக இருக்கு. அந்த ஆளுநர் மாளிகை வெளியிட்டு இருக்கிற பட்டியல்ல இந்த அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகளை நிறைய சுட்டி காட்டிருக்காங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா அவருடைய பேச்சுல பேசவே விடாம தொடர்ந்தாக ஒரு இடையூறு இருந்தது. மைக்கு அணைக்கப்பட்டு தான் கனெக்ஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்க முடியுது. அவர் என்ன பேச வர்றாருங்கிறத நம்ம நிகழ்ச்சிகளையும் பார்க்கலாம். இப்போ சட்டப்பேரவையுடைய நிகழ்வுகள் ஆளுநர் உள்ள வந்ததிலிருந்து நேரலை இணைப்பு வழங்கப்படும். ஆனால் ஆளுநர் அவையை விட்டு வெளியேற சென்றதுக்கு பிறகுதான் நேரலைக்கான இணைப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதையும் பார்க்கணும். அது தொழில்நுட்ப கோளாறா அல்லது வேறு காரணமா என்பது தெரியல. ஜோகேஸ்வரன் இணைப்பில் இருங்க. தற்போது நம்மோட அபிராமி, ஒரு பக்கம் அரசு தன்னுடைய சாதனைகள்னு சொல்லுது, நேர்மறையான விஷயங்களை மட்டும்தான் முன்வைக்கிறாங்க. ஆனா அது மட்டுமல்ல, இன்னொரு பக்கம் இருக்கு. மிக மோசமான நிர்வாக சீர்கேடிலிருந்து சட்டம் ஒழுங்கு பாதிப்பு உள்ளிட்டவரெல்லாம் இங்க இந்த மாநிலத்துல இருக்கு. அது குறித்தெல்லாம் இந்த அரசு பேச மறுக்கிறது. அது குறித்தெல்லாம் பேசுவதற்கான எந்த கருத்துக்களுமே இந்த ஆளுநர் உரையில இடம்பெறவே இல்லை. இதெல்லாம் தானே இருக்கணும். மிக முக்கியமா பேச வேண்டிய பிரச்சனை என்னன்னா, இப்ப அரசால தயாரிக்கப்பட்டதான் ஆளுநர் உரை. அரசனுடைய சாதகமான அம்சங்களை மட்டும்தான் அதுல வச்சிருப்பாங்க அப்படிங்கிற யதார்த்தத்தை ஒரு பக்கம் பார்க்கிறப்ப, ஆளுநர் குறிப்பிட்டிருக்கிற பட்டியல், அரசு ஒரு பெரிய பட்டியல சாதனை பட்டியல சொல்லுது. ஆனா ஆளுநர் குறிப்பிட்டிருக்கிற பட்டியல், இந்த அரசனுடைய தயாரிக்கப்பட்ட உரையில பல ஆதாரமற்ற தவறான தகவல்கள், கூட்டுகள் இடம்பெற்றிருக்கு. பொதுமக்களை கடுமையாக பாதிக்கிற பல முக்கியமான பிரச்சனைகளை முற்றிலுமாக இந்த ஆளுநர் உரையில புறக்கணித்திருக்காங்க.
இந்த மாநிலம் 12 லட்சம் கோடியை முதலீடாக ஈர்த்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் வந்திருக்கிறது மிக சொற்பமா தான் இருக்கு. அதிலும் எல்லாமே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட ஆவணமாக மட்டும்தான் இருக்கே தவிர முதலீடாக இங்க வரல அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே இந்த அந்நிய நேரடி முதலீட்டை பெறுவதில் 4வது இடத்துல இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு 6வது இடத்தை தக்க வைக்கிறதுக்கு போராடக்கூடிய ஒரு மோசமான நிலைக்கு போயிருக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அதே போல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பல மடங்கு அதிகரிச்சிருக்கிறது. போதைப் பொருட்களுடைய புழக்கம் என்பது மிக அதிக அளவுல அதிகரிச்சிருக்கு. மாநிலத்துல ஒரே இந்த ஒரு ஆண்டுல மட்டுமே சற்றேறக்குறைய 20,000 பேர் தற்கொலை செய்து கொண்டு உயிரை மாய்த்திருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். ஒரு நாளைக்கு சற்றேறக்குறைய 65 பேர் தற்கொலை செய்திருக்காங்க இந்த மாநிலத்துல அப்படிங்கிறது. அப்ப இந்தியாவுடைய தற்கொலை தலைநகரா தமிழ்நாடு என்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. எந்த மாநிலத்திலும் இது போன்ற ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு நிலைமை இல்லை என்று மிக மோசமான நிலையை உருவாகி இருக்கு. அது குறித்து இந்த ஆளுநர் உரையில இடம்பெறவே இல்லை. அப்ப கல்வித்தரம் மிக முக்கியமாக இருக்கு. ஆனா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு இந்த அரசு சொல்லுது. என்றைக்கோ பாரதியார் பாடிவிட்டு சென்ற கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் ஆளுநருடைய மாளிகையினுடைய அறிக்கை சொல்லுது. கல்வித்தரம் தொடர்ந்து சரிந்து வந்துகிட்டே இருக்கு. கல்வி நிறுவனங்கள்ல பரவலான நிர்வாக குறைபாடுகள் காணப்படுதா பார்க்க முடிகிறது. கல்லூரிகள்ல பல்கலைக்கழகங்கள்ல 50% மேற்பட்ட பேராசிரியர் பணியிடங்கள் காலியாகவே இருக்கின்றன. பல ஆண்டுகளாக காலியா இருக்கு அந்த பணியிடங்கள். தற்காலிக ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள்லாம் நம்ம போராடிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. பொங்கல் அப்பொழுதும் அவர்களுடைய போராட்டம் இருந்ததை பார்க்க முடிகிறது. அதைத்தான் ஆளுநர் மாளிகையினுடைய இந்த அறிக்கையிலையும் குறிப்பிட்டிருக்காங்க. தற்காலிக ஆசிரியர்கள்லாம் மாநிலம் முழுக்க போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. இளைஞர்களுடைய எதிர்காலம் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிற நிலையில இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அதே போல கிராம ஊராட்சிகளுக்கான உள்ளாட்சி தேர்தல், இப்ப கிராமப்புற உள்ளாட்சிகளுக்கான பதவிக்கான முடிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் அந்த தேர்தல் நடத்தப்படாம இருக்கிறது. அப்ப இந்த அதிகார பரவல் என்பதற்காகத்தான் ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாம் நடத்தப்படுகிறது. உள்ளாட்சி தேர்தல், ஆனா அந்த உள்ளாட்சி தேர்தலையே நடத்தாம அவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்ப அந்த கிராம ஊராட்சி எல்லாம் ஒரு செயலிழந்து இருக்கிறது. ஒரு சிறப்பு அதிகாரியை நியமிச்சிருக்காங்க. இப்ப அதிகாரிகள் தான் அந்த கிராம ஊராட்சிகளுடைய தேவைகளை பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப அதிகாரிகளுக்கு பல கிராம ஊராட்சிகள் இருக்கிறப்ப நேரடியா பார்க்க முடியாது. அந்த ஊரை சேர்ந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் அந்த கிராமத்துக்கான தேவைகளை செய்யறது எப்படி, எங்க இருக்கிற ஒரு அதிகாரி செய்யறது எப்படிங்கிறத அதைதான் இந்த இடத்துல சுட்டி காட்டியிருக்காரு ஆளுநர். அதே போல மாநிலத்துல பல ஆயிரம் கோயில்கள்ல அறங்காவலர் குழுக்கள் நிர்வாக அறங்காவலர் குழுக்கள் இல்லாம நேரடியாக இருக்கு. ஒரு கோயில்கள் இருக்கும். அரசனுடைய இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் அறங்காவலர்கள் நியமிக்கப்படுவாங்க. அந்தந்த பகுதியை சார்ந்தவர்கள் அறங்காவலர்களாக நியமிக்கப்படுவாங்க. அறங்காவலர்களுடைய தலைவர் ஒருத்தர் இருப்பார், உறுப்பினர் பெண் ஒருவர் இருப்பார், பட்டியலை சேர்ந்த ஒரு கட்டாயம் இடம்பெறுவார் என்றெல்லாம் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் இருக்கிறப்ப பல்லாயிரம் கோயில்கள்ல இந்த அறங்காவலர் குழுக்களே இல்லாமல் இந்த அறங்காவலர் குழுக்கள் தான் அந்த கோயிலுடைய பணிகள், திருப்பணிகள், மற்ற பல்வேறு மேம்பாட்டு பணிகளும் பக்தர்களுக்கான வசதிகளை செய்வதெல்லாம் முக்கிய முடிவுகள் எடுப்பாங்க. அது முக்கியம். அந்த கோயில்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியம் ஒன்று மக்கள் பிரதிநிதியோடு மக்கள் பங்களிப்போடு இருக்கிற ஒரு அமைப்பு. அதுல எங்கேயுமே அறங்காவலர் குழுக்கள் இல்லாம அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டுலாம் செயல்பட்டு வருகின்றன. கோயில்கள்ல தவறான நிர்வாகத்தினால கோடிக்கணக்கான பக்தர்கள் இன்னைக்கு மனவேதனையில இருக்காங்க. பழமையான கோயில்கள்ல மறுசீரமைப்பு மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய முக்கிய உத்தரவுகள் 5 ஆண்டுகளாகியும் நடைமுறைப்படுத்தப்படவே இல்லை. பக்தர்களுடைய உணர்வுகளை இந்த அரசு அக்கறையின்றி புறக்கணித்திருக்கு. வேலை வாய்ப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக விளங்கும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள், MSMEன்னு சொல்லுவாங்க, அவர்கள்லாம் கடுமையான மன அழுத்தத்துல இருக்காங்க. மறைமுக செலவுகளை தொழில்துறையை பெரிதும் பாதித்திருக்கு. நாடு முழுவதும் 5.5 கோடிக்கு மேற்பட்ட MSMEக்கள் பதிவு செய்யப்பட்ட நிலையில மிகுந்த வளர்ச்சி வாய்ப்புகள் இருந்தும் தமிழ்நாட்டுல சுமார் 40 லட்சம் MSMEக்கள் மட்டுமே உள்ளன. தமிழ்நாட்டை சேர்ந்த பல தொழில் முனைவர்கள் தங்களுடைய நிறுவனங்களை பிற மாநிலங்களுக்கு மாற்றிக்கிட்டு போற வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த பிரச்சனை மிக முக்கியமா. ஒரு மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு மிக சரியாக இருந்தாதான் மாநிலத்தினுடைய வளர்ச்சியுடைய குறியீடும் நன்றாக இருக்கு. அப்படி ஒரு சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்து அமைதி
நிலையாக இருந்தால் மட்டும்தான் தொழில் முதலீடுகள் அங்க அதிகமாக வரும். தொழில் முதலீடு அதிகமாக இருந்தா இயல்பாகவே வளர்ச்சியை நோக்கி அந்த மாநிலம் செல்லும். ஆனா இங்க இருக்கிற சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் தமிழ்நாட்டை விட்டு பிற மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்கிறது இந்த மாநிலத்திற்கான மிகப்பெரிய அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது என்பதையும் சொல்லியிருக்காங்க. அதே போல பல்வேறு துறைகள்ல பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்கள் கடுமையான அதிருப்தியில இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு டாப்ஸ் என்கிற உத்தரவாதம் அளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் ஒன்று அறிவிச்சாங்க. அதுவே ரொம்ப மோசடியான திட்டம், ஏமாற்று திட்டம் என்று அரசு ஊழியர் சங்கத்திலே ஒரு பிரிவினரும் சொல்றாங்க. அரசு ஊழியர் சங்கத்தினுடைய தலைவர்கள் வேண்டுமானாலும் அதை ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் தோன்ற உறுப்பினர்களாக இருக்கிற பல லட்சம் பேர் நாங்க ஏற்கல. நிர்வாகிகளுக்கு ஏற்புடைய திட்டம், ஆனால் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் ஏற்புடைய திட்டம் இல்லைன்னு அரசு ஊழியர்கள் விமர்சனம் பண்ணிருந்ததே பார்க்க முடிகிறது. அதுல அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிற சூழல்ல பல்வேறு துறைகளில் பணியாற்றிய அரசு ஊழியர்களிடையே ஒரு கடுமையான அதிருப்தி நிலவுது. அவர்களுடைய தீர்க்கப்படாத நியாயமான கோரிக்கைகளால் விரக்தி நிலையில இருக்கிறாங்க. இதனால அவர்களுடைய அபிராமி இப்ப பாஜகவுடைய மூத்த தலைவராக மட்டுமல்ல முன்னாள் ஆளுநராகவும் இருந்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெளிவாக ஒன்றை குறிப்பிட்டாங்க. அவங்க தெலங்கானா மற்றும் புதுச்சேரியுடைய ஆளுநராக இருந்தவங்க. அரசியலமைப்பு சார்ந்த சட்டத்திட்ட விதிமுறைகளை நன்கு அறிந்தவர். ஒரு ஆளுநர் ஒரு அறிவுறுத்தலை கொடுக்கிறாருன்னா அது அரசு நிறைவேற்றுறதுதான் சரியாக இருக்கும். தேசிய கீத பாடப்பட வேண்டும் என்று ஆளுநர் வலியுறுத்துறாரு அப்படிங்கிறப்ப அந்த அறிவுறுத்தலை ஏன் அந்த அரசு கேட்க தவறுகிறது? சில விஷயங்களை பேசணும்னு அவர் சொல்றப்ப அதை ஏன் அந்த அரசு மறுக்குது? ஆளுநர் உரை என்று பெயர் இருந்தாலும் கூட அது அரசு தயாரித்து கொடுக்கிற உரை தான் நடைமுறையில. அந்த உரை அப்படியே தான் இடம்பெறும். இப்ப வழக்கமாக ஆளுநர்கள் என்ன பண்ணுவாங்க, வந்துட்டு பேசிட்டு கொடுக்குற உரையை வளைச்சிட்டு போயிடுவாங்க. அது மரபாக இருக்கும். ஆனால் இருக்கிற தகவல்கள் உண்மைக்கு மாறாக இருக்கின்ற போது அதை அப்படியே எப்படி ஆளுநர் ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த உரையை ஆளுநர் அரசு தயாரித்து கொடுக்கிற உரையாக இருந்தாலும் கூட ஆளுநர் வாசிக்கிற உரை அது ஆளுநர் உரை தான் நம்ம இப்ப தொடர்ந்து சொல்லுங்கிறப்ப அப்ப ஆளுநர் அதுல இருக்கிற தவறுகளை சுட்டி காட்ட வேண்டிய தார்மீக கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. அதைத்தான் இந்த ஆளுநர் செய்திருக்கிறார். உண்மைக்கு மாறான தகவல்களை சாதனைங்கிற பெயர்ல இந்த அரசனுடைய அறிக்கையாக அந்த உரை இடம்பெறுகின்ற பொழுது அதை சுட்டி காட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கு. அந்த இடத்துலதான் ஆளுநர் சில விஷயங்களை சுட்டி காட்டிருக்கார். ஆளுநருடைய இந்த நடவடிக்கை என்பது சரியானதுதான். இது பாஜகவினுடைய மூத்த தலைவராக இருக்க தமிழிசை சவுந்தரராஜன் மட்டுமல்ல, இப்ப அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர்களும் அதை சொல்லியிருக்காங்க. ஆளுநருடைய நடவடிக்கை மிக சரியானதுதான், நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர்கள் இப்ப வெங்கடேஸ்வரன் செய்தியாளரை சந்திச்சப்போ என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருப்பதை அதனை கட்டுப்படுத்த இந்த அரசை கண்டிச்சு இப்ப நாங்கெல்லாம் வெளிநடப்பு செய்தோம். ஆளுநருடைய நடவடிக்கைகள் சரியா என்கிற கேள்வி அவங்கள்ட்ட முன்வைக்கிறப்ப ஆமா ஆளுநருடைய நடவடிக்கை சரிதான் என்றும் இப்ப சட்டமன்ற உறுப்பினர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் தெரிவிச்சிருக்கார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில இவர்கள் சட்டப்பேரவையில இந்த சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட குறித்தெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு கேட்டாங்க. ஆனா வாய்ப்பு அளிக்கப்படாதனால அவையிலிருந்து வெளிநடப்பு செய்து செய்தியாளர்களை அடுத்து சந்திச்சாங்க. தொடர்ந்து அவர்கள் சொல்றப்ப தமிழ்நாட்டுல இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு அடியோடு கெட்டு போயிட்டு தினம்தோறும் கொலை கற்பழிப்புகள் உள்ளிட்ட குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது. சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதில் தமிழ்நாடு அரசு முற்றிலும் தோல்வியடைந்து விட்டது. இதனை கண்டித்தே நாங்க வெளிநடப்பு செய்திருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு சந்துக்கு சந்து சாராய கடைகள் அதிகரித்து வருவதால் அதனை எதிர்த்து பாமக சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறதாக அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஆளுநர் பேசிய போது ஆளுங்கட்சியினுடைய உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பியாகவும் அதன் காரணமாக ஆளுநர் அவையிலிருந்து வெளியேறியதாகவும் இப்போ ஒரு விஷயத்த இப்ப வெங்கடேஸ்வரன் தெரிவிச்சிருக்காரு. என்னன்னா இப்ப ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு அறிக்கை வந்துச்சு. அதுல அவர் பேசுறதுக்கு மைக்கு தொடர்ந்து பேச முடியாம அடிக்கடி ஆஃப் செய்யப்பட்டது, இணைப்பு வழங்கப்படலை அப்படிங்கிறத ஆளுநர் மாளிகை அறிக்கையிலேயே அதிகாரப்பூர்வமா அதை சொல்லியிருக்க சூழல்ல இப்ப அவையில இருந்த ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சட்டப்பேரவையில் ஆளுநர் பேசிய போது ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பியிருக்காங்க. அதன் காரணமாக இப்ப ஒரு ஆளுநர் பேசுறப்ப ஒரு மரபா ஆளுநர் உரையின் போது யாரும் பேச மாட்டாங்க, அமைதியா எல்லாரும் கேட்கறதா மரபா இருக்குன்னா ஆளுநர் பேசுறப்பவே ஆளுங்கட்சியினுடைய உறுப்பினர்கள் இடையூறு செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறத இப்ப வெங்கடேஸ்வரன் குறிப்பிட்டிருக்காரு. அவையில் இருந்த ஒரு உறுப்பினருடைய கருத்தாக அதை பார்க்க முடிகிறது. இப்ப இப்படி இருக்கிற சூழலை தான் தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மிக மோசமாக இருக்கு. நீங்க என்னென்னலாம் வளர்ச்சின்னு நீங்க பெருமிதமா சொல்றீங்களோ அதெல்லாம் வளர்ச்சி இல்ல. ஒண்ணு இருக்கு ஆதாரமற்ற தகவலாக இருக்கு, இல்ல வெறும் ஆவணமா மட்டும்தான் இருக்கு அப்படின்னு இப்ப ஆளுநர் மாளிகையுடைய செய்தி குறிப்பு அதை விரிவா
சுட்டி காட்டியிருக்கு. தொழில் வளர்ச்சியில மிக மோசமாக இருக்கு, பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வியில மிக மோசமாக இருக்கு, பெண்கள் பாதுகாப்புல மிக மோசமாக இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கறதெல்லாம் வரிசையா சுட்டி காட்டிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி நிலையும் எதிர்காலத்தினுடைய தலைமுறையினுடைய நிலையும் ரொம்ப ஆபத்துக்குரியதாக இருக்கிறது, மிக மோசமாக இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் எதிர்கட்சியினுடைய உறுப்பினர்கள் சுட்டி காட்டிருக்காங்க. இப்ப ஆளுநருடைய மாளிகையினுடைய செய்தி குறிப்பிலும் மிக விரிவாக சுட்டி காட்டி இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. அதே போல எதிர்கட்சி சட்டப்பேரவையுடைய பிரதான எதிர்கட்சியான அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில எல்லோரும் இப்ப வெளிநடப்பு செய்தார்கள். அதுல மூத்த அந்த கட்சியினுடைய தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, அதே போல SP வேலுமணி, தளவாய் சுந்தரம், உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன், பொள்ளாச்சி ஜெயராமன், செல்லூர் ராஜு, காமராஜ் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்தாங்க. உங்கள் பார்வை பகிர்ந்தமைக்க நன்றி சார். ஜோ மகேஸ்வரன், உங்கள் தகவல்களை தொடரலாம். அபிராமி, மூத்த பத்திரிகையாளர் விஸ்வானுடைய கருத்துல ஒரு விஷயத்த சரியா சுட்டி காட்டியிருக்கிறார். அவை நிகழ்வுகள், ஆண்டினுடைய அவை நிகழ்வு தொடங்குற போது தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்று ஆளுநர் அறிவுறுத்துறார். அந்த இது கடந்த ஆண்டும் இருந்து நாங்க விளக்கம் கொடுத்துட்டோம் அப்படின்னு அவை முன்னவராக இருக்கிற மூத்த உறுப்பினராகவும் இருக்கிற திமுகவுடைய பொதுச் செயலாளர் அமைச்சர் துரைமுருகன் விளக்கத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னார். ஆனால் அதை கடந்து பார்க்கின்ற பொழுது அதுல குறிப்பிட்டிருக்கிற ஆளுநர் மாளிகை செய்தி குறிப்புல குறிப்பிட்டிருக்கிற விஷயங்கள் ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டியது. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு ஆளுநர் மாளிகையில இருந்து பட்டியலிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பிரச்சனைகள்லாம் பேசாம சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அந்தந்த பகுதி மக்களுடைய தேவைகளை பேசி கொண்டு விவாதித்து நடைமுறைக்கு கொண்டு வர்றதுதான் அதற்கான ஒரு ஆரோக்கியமான வாதங்கள் பிரதிவாதங்கள்லாம் எழுப்பப்பட்டு அதை பதிவு செய்யப்பட்டு அதற்கு பிறகு ஒரு சட்ட முன்வடிவு ஒரு திட்டங்கள் கொண்டு வரதுக்கான ஒரு இடமா தான் சட்டப்பேரவை என்பது இருக்கின்ற பொழுது இப்ப தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனைகளாக உருவெடுத்திருக்கிற சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, மோசமான போதைப் பொருள் புழக்கம் உள்ளிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை, தொழில்துறை பின்தங்கி வருவது, தொழில் நிறுவனங்கள் வெளி மாநிலங்களுக்கு செல்வது, அடிநாதமாக இருக்கிற பள்ளிக்கல்வி உயர்கல்வியில இருக்கின்ற மிக மோசமான நிலை, 50% மேற்பட்ட பேராசிரியர் பணியிடங்களே அரசு கல்லூரிகள்ல காலியாக இருக்கு அப்படின்னு பார்க்கிறப்ப முதல்வர்கள் பதவியிடங்கள் காலியாக இருக்கிறது என்றெல்லாம் பார்க்கின்ற போது இதெல்லாம் ஒரு தலைமுறையை பாதிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. இப்ப இதை பத்திலாம் பேசணும், அது ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம்னு பத்திரிகையாளர் விஸ்வா அதை குறிப்பிட்டதும் ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கு. இவர்கள் ஒரு பக்கம் இந்த குற்றச்சாட்டுகளை கடந்து தமிழ்நாட்டுல ஒரே ஆண்டுல பல்வேறு காரணங்களுக்காக 20,000க்கும் மேற்பட்டவர்கள் தற்கொலை பண்ணியிருக்காங்க. அது போதையின் காரணமாக மட்டுமே 2,000க்கும் மேற்பட்டவர் அப்படிங்கிறப்ப இப்ப இந்தியாவினுடைய கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, வளர்ந்த தமிழ்நாடு, அமைதி பூங்கா தமிழ்நாடு என்றெல்லாம் பெயர் பெற்ற தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவுடைய தற்கொலை தலைநகரமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்குல்ல. இது தமிழ்நாட்டிற்கு இருக்கிற இங்க மோசமான நிலையை சுட்டி காட்டிருக்கு. ஆனா இதையெல்லாம் பேசாம தவிர்த்து விட்டு வெறும் சாதனைகளை செய்ததாக ஆவணத்தில் உள்ளதை மட்டுமே, ஒப்பந்தத்தில் உள்ளதை மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறது சரியா என்கிற எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பிட்டு வர்றாங்க பார்க்க முடிகிறது. நம்ம கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பார்த்தோம். அரசு ஊழியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்களுடைய தொடர் போராட்டம், நகர்ப்புற ஊர்ப்புற கிராமப்புற வாழ்வாதார இயக்கத்தினுடைய ஊழியர்கள் போராட்டம், இப்படி என்று போராட்டமே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதை கடந்து இங்க இருக்கிற இளம் தலைமுறையினர், மாணவர்கள், இளைஞர்களை பாதிக்கின்ற மிக மோசமான போதைப் பொருள் புழக்கம் என்றெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த மாநிலத்தை மிக மோசமான நிலைக்கு இந்த ஆட்சி நிர்வாகம் கொண்டு சென்றுட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்கு. இதிலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டிய பொறுப்பும் எல்லோருக்கும் இருக்கு என்பதெல்லாம் பார்க்க முடிகிற சூழல்ல இந்த வகையில தான் ஆளுநருடைய பட்டியலிட்டு அவர் சொல்லி இருக்கிற குற்றச்சாட்டுகள் எதையுமே தவிர்க்க முடியாது. ஒரு ஆளுநர் ஆளுநர் மாளிகையிலிருந்து குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னாக்கா இப்ப அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் சொல்வது வேறு, அவர்கள் அரசியலுக்காக கூட சொல்லலாம். ஆனால் ஆளுநர் என்பவர் வந்த அறிவிப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மிகுந்த தரவுகளை எல்லாம் சேகரித்து 1க்கு 2 முறை உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் அவருடைய கருத்துக்கள் என்பது வெளிவரும். அப்படிங்கிறப்ப ஆளுநருடைய மாளிகையுடைய இந்த கருத்துக்களே இந்த மாநிலத்தில் இருக்கிற இன்றைய நிலை இவ்வளவு மோசமாக இருக்கு அப்படின்னு என்பதை
வெளிப்படுத்துகின்ற வகையிலும் சுட்டிக்காட்டுகின்ற வகையிலும் இருக்கு. ஆனா இவை பற்றியெல்லாம் அவையில பேச வேண்டும், உரையில இடம்பெற வேண்டும் என்றுதான் அவருடைய தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்பது சொல்லி ஒரு காரணமா தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அதை விட அது ஒரு மிக முக்கிய காரணம். அதை விட இன்னும் சில காரணங்களை பட்டியலிட்டிருக்காரு பாருங்க. அது ரொம்ப ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்துகின்ற வகையில இப்படி மோசமா தமிழ்நாடு இருக்கா அப்படிங்கிற சொல்ற வகையில தான் அவரு அந்த ஆளுநர் மாளிகை பட்டியலிட்டிருக்கிற செய்திகள் ஒண்ணா குறிப்பிட்டு சொல்றது இருக்கு. அரசு தரப்பு சாதனையா ஒண்ணு சொல்லுது, ஆனால் இதனுடைய மறுபக்கம் இவ்வளவு மோசமாக இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கின்ற பொழுது இப்ப முதன்மையான எதிர்கட்சிகள், ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டிய எதிர்கட்சிகள் அதை ஆமா சொல்றதெல்லாம் சரிதான் அப்படிங்கிற அவ்வளவுதான் இன்றைக்கு அவர்களுடைய வெளிநடப்பும் அவர்கள் எழுப்பியிருக்கிற முழக்கங்கள், செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிற கருத்தையும் பார்க்க முடிகிறது. அரசு என்ன செய்ய போகுது என்பதை பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம பத்திரிகையாளர்கள், கட்சிகளுடைய தலைவர்களுடைய கருத்துக்களையும் கேட்கிறோம். முதல் கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்தொடர் இன்றைக்கே இந்த கூட்டத்தொடர்ல எத்தனை நாள்ல தொடர் நடக்கும் அப்படிங்கிறது அலுவல் ஆய்வு குழு கூடுவாங்க. அநேகமாக ஒரு வெள்ளி அல்ல சனிக்கிழமை வரை நடத்தப்படலாம். இன்றைய நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அலுவல் ஆய்வு குழுவிலேயே இப்ப இடைக்கால பட்ஜெட்டு தாக்கல் செய்வாங்க. இடைக்கால பட்ஜெட்டை முழுமையான அந்த பட்ஜெட்டா இருக்காது. நிதிநிலை அறிக்கை என்பது முழுமையாக இருக்காது. ஏன்னா அந்த அரசு நிறைவு பகுதி. அநேகமாக ஏப்ரல்ல தேர்தல் தமிழ்நாட்டிற்கு நடக்கலாம். அப்படிங்கிறப்ப இன்னும் 2-3 மாதங்களுக்குள்ளாக காலகட்டம் என்பது ஒரு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்வாங்க. அதற்கான என்னைக்கு தாக்கல் செய்வதற்கான தேதி, அந்த கூட்டத்தொடருக்கான தேதியும் அநேகமாக இன்றைக்கே முடிவு செய்யப்பட்டுவிடும். அதை தொடர்ந்து இப்ப இந்த இடைக்கால பட்ஜெட்டுக்கு பிறகு அதுக்கப்புறம் தேர்தல், ஏப்ரல் மாதம் தேர்தல் நடந்தாக்க மே மாதத்துல புதிய அரசு பொறுப்பேற்கும். அதற்கு பிறகுதான் ஒரு முழுமையான தமிழ்நாட்டுக்கான நிதிநிலை அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்படும் என்பதனால இந்த அலுவலாய்வு குழு கூடி இந்த கூட்டத்தொடர் எத்தனை நாள் நடக்க போகுது, பட்ஜெட் கூட்டத்தொடர் என்னைக்கு நடக்கலாம் என்பதெல்லாம் இப்ப அடுத்த இன்றைய நிகழ்வுகள் முடிந்த பிறகு அதிகாரப்பூர்வமாக சபாநாயகரை அறிவிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதற்குள்ளாக எதிர்கட்சிகள் தங்களுடைய குரலை என்ன சொல்றாங்க, ஆளுநர் உரையில இடம்பெற்றிருக்கிற முக்கிய அம்சங்களும் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Bondayar G Square. For details call 8939750009.